ஹாய் மக்களே, எல்லாருக்கும் முதல்ல மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 2 மினிட்ஸில் எப்படி முட்டை தோசை செய்யலாம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல இப்படி நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே ப்ளஸ் ஒரு முட்டையும் எடுத்துக்கோங்க. வாங்க போகலாம். அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட்டு மாவு நம்ம இப்போ தான் கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ மாவு இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை தவா ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, தோசை தவா எடுத்தாச்சு. அதில் தீ எரிஞ்சிட்ருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் நல்லா அனல் வர மாதிரி ஹீட் ஆகட்டும். ஓகே மக்களே, இப்போ ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு எண்ணெய் விட்டுக்கலாம். நாம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை லைட்டாக அப்படி திருப்பி எடுத்துக்குவோம். அப்படியே போட்டால் நல்லாவே இருக்காது. அப்படியே லைட்டாக அப்படி திருப்பி எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, தட்ஸ் இட். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு வந்துடும். ஒரு 1 மினிட்ஸ் போதும். 1 மினிட் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்ட உடனே ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்குவோம். அந்த கிண்ணத்தில் அப்படியே இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்படி இந்த டைமில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுருவோம். இந்த ஆனியன் கூட லைட்டாக இவ்வளோ கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஏன்னா நம்மக்கிட்ட மிளகுத்தூள் இல்லை. இது நைட் டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால வாங்கிட்டு வரலை. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை. அந்த முட்டையை அப்படியே இப்படி சாய்ச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மேட்ச் பண்ணிக்கணும். எல்லாத்தோடு சேர்த்து கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். கலக்கி விட்டுட்டு அப்படியே எல்லாம் ஒன்றாயிடும். ஓகே, சூப்பர், டன். ஒன்றா ஆயிடுச்சு. அதாவது ஆம்லேட் பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதை என்ன பண்ண போகிறோம், வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் தோசை தவாண்ட வந்துட்டு நல்லா காய வச்சுருங்க. ஏற்கனவே ஆல்ரெடி காய்ஞ்சி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆக்கிக்கலாம். ஹீட் ஆக்கிட்ட உடனே கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே இதுவும் மாவும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் வச்சா நம்ம ஒரு தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். ஓகேவா? இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பொதுவாக நம்ம மாவு மேலே ஆனியன் போட்டு சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா மாவு மேலே வெறும் முட்டை ஊற்றி சாப்பிட்ருப்போம். இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அப்படியே மாவு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அதை தேய்ச்சி. ஓகே, சூப்பர். இதை இப்படி ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றி அதை அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல தான் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இடத்துல வரலை. அப்படியே ஊற்றிடுவோம். ஓகே, ரைட். எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சுற்றி இப்படி ஊற்றுங்க. எண்ணெய் அப்படியே மேலெலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம்.
அதான் ஃபுல்லாக வேகணும். வேகிட்டு எடுத்த உடனே நம்ம சாப்பிட்றலாம். இதான் கூட வந்து மிளகுத்தூள் ப்ளஸ் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மேலே. இப்போ நம்மக்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நம்ம போடலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே இப்போ தான் சாப்பிட போகிறேன். அப்படியே தோசை தவா திருப்பி அச்சிச்சோ கொஞ்சம் புட்டுக்குச்சு. சரி, ஓகே, இதை அப்படியே மேலே போடுவோம். ஓகே, திருப்பிக்கோங்க. ஆமாடா, வந்துருச்சு. லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சுல, பரவாயில்ல, நாம் தானே சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பர்ஃபெக்டாக இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. நைட்டு 11:30 மணிக்கு செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஏடா கூடமாக தான் இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 மினிட்ஸ் ஆகுதேன்னு பார்க்காதீங்க. எனக்குமே தெரியாது, நானுமே தான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன்ல. ஸோ தான் அப்படி இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். நம்ம வீடியோவை முடிக்க போகிறோம். ஓ மை காட், தீஞ்சு விட்டது. நெக்ஸ்ட்டு ஒன்று ஊற்றிட்டோம். இப்போ தான் சூப்பராக வந்துருச்சு இது. நெக்ஸ்ட்டு ஒன்று ஊற்றிட்டு அவ்வளோதான். தட்ஸ் இட் மக்களை. வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.